ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மத்திய செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் அரசியல் நகர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. கூட்டத்தில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார், ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் கானா துளசி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நாவண்ணா ரட்னலிங்கம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருகிற மாதம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள், பிரதேச கலை உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு மகாநாடொன்றை கூட்டுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் காலத்தை பின்னெடுத்து செல்லாமல் முக்கியமாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களது ஏகோபித்த முடிவாக இருக்கிறது. பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருமாக இருந்தால் அந்த புதிய அரசியல் யாப்பில் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட போகிறது என்பதை தமிழர் தரப்புடன் ஒன்று அவர்கள் பேச வேண்டும் என்பதும், இரண்டாவதாக தமிழர் தரப்பு அதற்கான ஒரு பொது முடிவுக்கு தமிழர் தரப்பு வர வேண்டும். மூன்றாவதாக பயங்கரவாத தடை சட்டம் என்பது முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும்.